கார்மேனி செல்வம். இந்த ஒரு படம் வந்து தியேட்டரில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. சரி, இந்த ஒரு படத்தில் நம்ம மெயின் ஹீரோவாக நம்ம சமுத்திரகனி நம்ம ஜிஎம்மும் ஒரு கட்டத்தில் வந்து நடிச்சிருக்காங்களே. சரி, அப்படி இதில் என்னதான் இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஆண்களும் கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை கண்டிப்பாக போய் பாருங்க கைஸ். ஏன்னா நம்ம லைஃப்பில் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து சந்தித்து நம்ம வந்து மீண்டு வந்திருப்போம். ஆனால் இதை எப்படி சொல்கிறது, இது ஒரு வேற லெவலில் இந்த ஒரு படத்தை வந்து நம்ம டைரக்டர் கொண்டு போயிருவாப்புல. அதை பார்க்கும்போது எப்படிப்பா நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவமாக வச்சு இந்த ஒரு படத்தை ரியலாகவே எடுத்தாங்க அப்படிதான் நமக்கே தோணுச்சு. இது ஒரு டைலாக் ஒன்று வர அந்த லைன்லேயே அந்த மொத்த கதையை சொல்லிட்டு போயிடுவானுங்க. எப்படின்னா அந்த டைலாக் எப்படின்னா, தேவையில்லாத பொருளை வாங்கும் போது தேவையற்ற பொருட்கள் இலக்க நேரிடம் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த டைலாக் வந்து நம்ம சமுத்திரகனி வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாப்புல. ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு தான் தெரியும். ஆனால் இப்படி ஒவ்வொரு ஆண்களும் கண்டிப்பாக அந்த ஒரு இடம் அந்த சீனில் வந்து கண்டிப்பாக கண்கலங்கிற அளவுக்கு அந்த சீன் இருக்குது. ஏன்னா தோணும், ஆமாம் அது உண்மைதானே, தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் தேவையில்லாத நம்மளாம் செலவு பண்ண மாட்டேங்குமே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆனால் இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு ஆண்களும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எல்லாரும் அழுதுருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு தரமான ஒரு படைப்பை இந்த டைரக்டர் வந்து எடுத்து வச்சிருக்காப்புல. சரி, இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது நம்ம சமுத்திரகனி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மனைவி மகனோட ஒரு கட்டத்தில் வந்து நல்ல ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இல்லாம நல்லா நேர்மையான ஒரு கார் டிரைவரா இருக்காப்புல. அந்த டிரைவர் நம்ம கௌதம் வாசுதேவன் மேனன் வீட்டில் தான் நம்ம சமுத்திரகனி வந்து கார் டிரைவராக வேலை ஆகுறாப்புல. ஸோ நம்ம கௌதம் வாசுதேவனும் ஒரு பெரிய ஒரு ரிச்சான மேனு, அவர் எப்படி ஃபாரின் அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருக்காப்புல. போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது சமுத்திரகனி ஒய்ஃப் வந்து எப்படி அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து இருக்க போகும்போது நம்ம சமுத்திரகனியோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு வேணும், நல்லா செழிப்பாக நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நல்லா சந்தோஷமாக இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த சமுத்திரகனி அதெல்லாம் காதில் வாங்க கொள்ளாமல் அன்னைக்குல என்னென்ன சம்பாதிக்கிறோமோ அதே நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம சமுத்திரகனி. நம்ம ஜிஎம் வந்து ஒரு ஃபாரினுக்காண்டி ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு ஒன்று போகிறாப்புல. இங்கே போகும்போது நம்ம சமுத்திரகனிட்ட வந்து காரை ஒப்படைச்சு போயிடாப்புல. நம்ம ஜிஎம்க்கு வந்து ஒரு சென்டிமெண்டான காரு, அதை நம்ம சமுத்திரகனி வீட்டில் வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது கார் டாக்ஸி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சமுத்திரகனி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம சமுத்திரகனிக்கு வந்து ஏகப்பட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்படுது. எப்படிலாம் பணம் சம்பாதிக்கணும் வைக்கணும், இது மேலே நம்ம வந்து பணக்காரனா ஆக முடியாது, நம்ம கார் ஓட்டிலாம் பெரிய ஆள் ஆக முடியாது, நம்ம வந்து கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சமுத்திரகனி நினைக்கிறாப்புல. ஒரு 10,000 கடனை வச்சுக்கிட்டு நம்ம சமுத்திரகனி வந்து அதை கெட்டுறதுக்கு பார்ப்பாப்புல. கடைசியில் பார்த்தா அதில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி ஒரு ஆடம்பரமான செலவு பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கடனில் வந்து ரொம்ப மூழ்கி போய் கடன்காரங்களுக்கு பயந்து ஒரு கட்டத்தில் இருந்து வாழ்றாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின்லேருந்து சம்பாதிச்சுட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஊருக்கு வந்து நம்ம ஒய்ஃபோட ஜாலியாக இருக்காப்புல. இதுதான் இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக இருக்குது கைஸ். அதை பார்க்கும்போது ஒரு 10,000 கடன், அந்த ஒரு 10,000 கடனுக்கு பல லட்ச ரூபா கடனை வாங்கிட்டு நம்ம சமுத்திரகனி போடுற பாடுனா நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து என்ன இப்படி ஒரு ஆடம்பரமான ஒரு செலவு பண்ணுறாப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா நேர்மையில இருந்தாலும் நம்ம எதனாலும் சாதிக்க முடியாது, நம்ம வந்து இப்போ கடன் வாங்கி நம்ம ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சமுத்திரகனி மைண்ட் செட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து என்னப்பா ஒரு நல்ல ஒரு நேர்மையான மனுஷன் கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிட்டாப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி நம்ம சமுத்திரகனி அவரோட ஆக்டிங் நம்ம பார்க்கணுமே. படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நம்ம சமுத்திரகனி வேற செம்ம ஒரு நடிப்பு நடிச்சிருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் கேரக்டர்லேருந்து எல்லாம் பார்க்குறது ரசிக்கும்படியாக இருந்து ஒரு குடும்பஸ்தான் ஒரு மிடில் கிளாஸ் எப்படி இருக்கணுமோ அதை அப்படியே நீட்டாக அழகாக நடிச்சு விட்டுருக்காங்க. சமுத்திரகனிக்கு மனைவியாக நம்ம லக்ஷ்மி பிரியா அவதந்திர படத்தோட ஒரு இருக்காப்புல. ஆயிட்டிங்கலாம் நம்ம சொல்லவே தேவையில்ல கேஸ், வேற லெவலில் சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பா. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அபிநயா உதயந்திர படத்தோட நம்ம கௌதம் வாசுதேவனுக்கும் ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. ஆக்டிங் எதுன்னு சொல்ல ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்லை, வேற லெவலில் செம்ம ஒரு ஆக்டிங்காக போட்டு ஒரு லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நம்ம கௌதம் மேனன் அவரோட ஆக்டிங் தாங்க சில பேரில் தலைமை எப்படி ஒரு ரிச்சான மேனு, ஒரே இங்கிலீஷ் அவர் வந்தாலே என்ன நடக்கும், அசால்ட்டாக அவர் இங்கிலீஷாக பேசி தள்ளிட்டு அவர் ஆக்டிங் நடிச்சுட்டு போயிட்டாரு பாப்பில். அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஆக்டிங் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட சாங்ஸ்லேருந்து எல்லாம் ஓரளவுக்கு ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. மித்தபடி நம்ம ராம் சக்கரி அவரே இந்த ஒரு படத்தோட ஒரு டைரக்டராக இருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா எப்படி ஒவ்வொரு ஆண்களும் படுற இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படிலாம் வந்து சமாளித்து எப்படிலாம் மூழ்கி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நீட்டாக காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஒரு காமெடியான ஒரு டைலாக் இருக்கு. ஆனால் அந்த காமெடியான டைலாக்னு நம்ம காமெடின்னு சொல்ல முடியாது. ஒரு 6 மாதம் ஃபாரின்ல இருந்து வேலை பார்ப்போம்ல, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு ஃபோன் காலோட மனைவிக்கு வந்து ஃபோன் பேசியிருக்க மாட்டாப்புல. அதே சமயம் வந்து
ஊருக்கு போகும்போது சொன்ன மாதிரிலாம் நான் கிடையாது, ஃபோனில் வந்து குடும்பம் நடத்துகிற ஆள் நான் கிடையாது, நான் மனைவி வந்து நேரில் பார்த்து நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு டைலாக் ஒன்று இருக்குங்க guys. அந்த டைலாக்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து டைலாக்களும் நம்ம இந்த ஒரு படத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒவ்வொரு டைலாக்கும் நம்மளை வந்து ஏகப்பட்டதில் நம்ம யோசிக்க வைங்க. கண்டிப்பாக அந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க guys. தியேட்டரில் வந்து இந்த ஒரு படத்தை ஒவ்வொரு ஆண்களும் கண்டிப்பாக போய் பாருங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு படைப்பு. கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை